இந்த இருக்கைக்கு வருமாறு அழைக்கின்றேன். 3 நூல்கள் காலம் இதழ், மருத்துவர் போல் ஜோசப், பேராசிரியர் ராமசாமி, வெங்கட்ராமன், ராம் கார்த்திக், கணேசன் அவர்களையும் அழைக்கின்றேன். வணக்கம். இந்த மண் கனடிய ஆதிக்குடிகளுக்கு சொந்தம் என்பதனை நினைவில் நிறுத்தி இந்த மண்ணில் எங்களை வாழ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுவதோடு அவர்களது நீதிக்கான உரிமைகளுக்கான போராட்டங்களுக்கு எங்கள் பங்களிப்பை வழங்குவோம் என உறுதி கொண்டு உலகெங்கும் போரிடரிலும் பேரிடரிலும் மறைந்த அப்பாவி பொதுமக்களுக்காகவும் அமைதி வணக்கம் செலுத்துவோம். எழுந்திருந்து ஒரு சில மணித்துளிகள் அமர்விடும். முதலில் காலம் இதழ் வெளியீடு இடம்பெற இருக்கின்றது. காலம் இதழ் வெளியீடுக்காக ஆண்டனி மனோகரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். காலம் இதழ் இங்கே கனடாவில் காலம் செல்வம் என்கின்ற பெயர் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். 90களிலேயே அவர்கள் இந்த கிடைப்பதற்கு அரிய நூல்களை எமது கனடிய மண்ணில் எடுத்து வந்து அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலே அதை வழங்கியதை விற்று அதை விற்பனை செய்ததோடு மட்டுமில்லை, எல்லோருமே வாசிக்க பழக்கிய ஒரு என்று சொல்வதில் நானும் பெருமை கொள்கிறேன். முதலிலே அவருடைய புத்தக விற்பனை தொங்கல் பாக்கில் ஆரம்பமானது என்று நினைக்கிறேன். அத்தோடு மூர்த்தி அவர்களோடு இணைந்து ஸ்கார்போவிலிருந்து அதனை தொடர்ந்து இட்டே வரை மிக கிடைத்தற்கரிய நூல்களை இந்த மண்ணிலே எடுத்து வந்து வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கியதோடு மட்டுமில்லை, யாருக்கு என்ன புத்தகம் தேவையோ அதை காலத்துக்கு அடியுங்கள், அவர் நிச்சயமாக தருவார் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு அவரும் அவருடைய புத்தக பரிச்சயமும் மிக உன்னதமானது. ஆகவே இன்றைய இலக்கிய உலகிலும் முதன்மையாக பேசப்படுகின்றவராகவும் இருக்கின்றார். ஆகவே அந்த காலம் இதழை முதல்வர் வெளியேற்று உரை செய்து பேசுவதற்காக ஆண்டனி மனோகரன் அவர்களை அழைக்கின்றேன். கனடாவில் அவர் பொறியியலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை சிறுகதை எழுத்தாளராகவும் அறிமுகமானவர், இலக்கிய ஆர்வலராகவும் இருந்து வருபவர் உரையாற்றுவார். இணையதள ஆசிரியர் கிரீவன் அவர்களையும் அழைக்கின்றேன். என்னுடைய பேரரசர் ஆண்டனி மனோகரன். நான் சிறுகதைகள் எழுதிப்பதில்லை. கனகாலத்துக்கு முன்பு, அதாவது நான் 79, 85 காலங்களிலே இலங்கையிலுள்ள பத்திரிகைகளிலே, சஞ்சிகளிலே இதற்கால 15 கதைகள் எழுதியுள்ளேன். அதன் பிறகு நான் பெரிதாக கதை எழுதாவிட்டாலும் வாசனையில் நான் எப்பொழுது ஈடுபாடுள்ளேன். நானும் திரு செல்வர்களும் ஒரு முக்கியமான நிகழ்வில் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். அப்பொழுது கேட்டுக்கொள்ள அப்புறம் கேட்டார், ஆண்டனி இந்த காலத்தில் வர கதைகள் இருக்கா, கவிதை செய்யும் என்று இன்னத்தை எதிர்பார்த்து கேட்டார் முடியவில்லை. ஆனால் நான் ஒரு வாசகர் என்ற ரீதியிலே என்னுடைய பார்வையை இந்த கதையில் சொல்ல வருகின்றேன். அந்த காலத்திலே நாங்கள் கதை எழுதினால் அந்த பத்திரிகையை தரும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதை பார்த்தவர்களே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில முறைகளே அங்காங்கே வாசல்கள் அது கடவுள் எழுதியிருந்தால் அந்த பத்திரிகையோ அந்த சண்டையோ பேசிக்கும், அவ்வளோதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். அதை விட ஏதாவது பெரிய பத்திரிகை 25 ரூபாய்க்கு ஒரு மணி ஒரு மட்டும் அனுப்பும், அவ்வளோதான் எங்களுடைய அந்த இலக்கிய வாழ் என்பது. ஆனால் காலம் செல்வம் அவர்கள் செய்கிற இந்த நிகழ்வு என்பது இந்த எழுத்தாளருடைய எழுத்தை வழியாக தன்னுடைய பத்திரிகையை தன்னுடைய இதழிலே பிரசித்து அதைக்குரிய ஒரு
ஒரு விமர்சனத்தை கொடுக்கும் பொழுது அது உண்மையிலேயே இந்த எழுத்தாளருக்கு ஒரு உற்சாகமாயும் அவர்கள் முன்னுக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையை வழிவகுக்க முடிவிக்கிறது. அதுக்காக செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை காலநிலையில் எழுத்தாள 10 சிறுகதைகள் வந்துள்ளன. அதிலே ஒரு 5-6 கதைகள் வந்து ஒரு சமூக கதைகள், சமூக அவலங்கள், சில இனத்தில் ஏற்பட்ட அந்த அவலமான நிகழ்வுகளை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட 2 கதைகள் அறிவியல் சம்பந்தமான நிகழ்வுகளையும் அந்த ஆராய்ச்சிகளை வைத்து ஒரு கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் 2 பக்க கதைகள் இருக்கின்றன. இந்த முதலாவது நான் சொல்ல படிக்கிட்ட கதை வந்து அந்த புத்தகத்தின் உடலே போர்கள் நினைக்கிறேன். முதலாவது கதை வந்து டேனியல் ஜீவா எழுதிய இழப்பின் நிழல் என்ற கதை. இது ஒரு கடலோர கிராமத்தை அண்டிய அதை சார்ந்த ஒரு கதை, ஒரு காதல் கதை என்று சொல்லலாம். அது பழமையாக நாங்கள் அந்த கடலோர காதல் கதை என்று சொல்லும்பொழுது எங்களுக்கு உடனே ஞாபகம் வருவது அந்த செம்மீன் படத்தில் வந்த அந்த காதல் ஜோடிகள் தான். அதே மாதிரி ஒரு கதையைத்தான் அதிலே அவர் எழுத புரிந்திருக்கின்றார். இந்த முறையில் என்னென்னா இது வந்து ஒரு மீனவ குடும்பத்திலே உள்ள ஒரு பெண்ணும் ஆணும் காதலிக்கிறார்கள் வயதிலே இருந்து. அவர்கள் பிறகு இந்த குடும்ப நிலை காரணமாக அவர்களால் அணிய முடியாமல் அந்த பெண் ஒரு வசதியான இடத்திலே மனம் முடிக்கிறார். ஆனால் மனம் முடித்தாலும் அவருடைய சிந்தனைகள் நினைவுகள் எல்லாம் அடிக்கடி அந்த தன்னுடைய பழைய காதலில் தேடித்தான் வந்து கொண்டிருக்கும். இது கிட்டத்தட்ட அந்த செம்மீன் படக்கதையிலே வர அந்த 2 பாத்திரங்கள், அதாவது இந்த ஷீலாங்கிற அந்த பாத்திரங்களில் ஒரு நன்றாக ஞாபகம் கொண்டிருக்கிற அந்த காலத்தில் அந்த 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 பெண் வந்து ஒரு பிள்ளைகள் பிறந்த அப்புறம் அவருடைய சிந்தனை அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற சில பழமையான குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்கு ஒரு வழியில் பெறப்படுறது, அந்த வீட்டை வழியில் வந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு பெறப்படுறது அந்த பழைய காதலை கண்டு அதனுடைய கதை ஒரு முன்னேற்றகரமான கதையாகத்தான் எழுதப்படுகிறது. அந்த கதையின் போக்கு நன்றாக இருக்கிறது, நல்லா எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்பவர்களுக்கு எந்தவித ஒரு நேர்கோட்டில் செல்கிற கதை என்று நான் சொல்லக்கூடிய நம்முடைய சில கதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பல முந்தைய பந்திகளை பார்த்து தான் விளங்கி எடுக்கணும். அப்படி ஒரு நிலை இல்லாத இந்த சூழ்நிலைகளை அழகாக விவரித்து இந்த கடலோர கிராமம் என்பதை உங்களோட கண்ணுக்குள் கொண்டு வர மாதிரி எழுதப்பட்ட ஒரு நல்ல கதை, வாசிப்பதற்கு நன்றாக இருக்கிறது. அடுத்த கதை வந்து நான் எடுக்கிற இந்த விஞ்ஞான கதை, அறிவியல் சம்பந்தமான கதை. அறிவியல் சம்பந்தமான கதை என்று நாங்கள் சொல்லும் பொழுது இதனுடைய மூல அர்த்தம் என்று சொன்னால் இலங்கையிலே வசித்த ஆதர் சி கிளார்க் அவருடைய கதை தான் உண்மையிலேயே அந்த காலத்திலேயே அந்த அறிவியலை சம்பந்தப்படுத்தி கற்பனையாக எழுதப்பட்ட விஞ்ஞான கதைகள். அவர் உண்மையிலே இலங்கையிலே வசித்த ஒரு லண்டனை சேர்ந்து ஒரு விஞ்ஞான எழுத்தாளர். உண்மையிலேயே அந்த அறிவியல் கதைகள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய எல்லைகள் வந்து அபரிதமாயிடும். நீங்கள் நிச்சய மாதிரி செய்யலாம். ஆனால் அதற்குரிய ஒரு எல்லையை வந்து சிலவரை நாங்கள் கதைகளை சேர்க்கத்தான் வேண்டும். அதனுடைய இந்த அவருடைய கதை வந்து சில கதைகள் நாங்கள் இந்த விஞ்ஞான கதை எடுக்கும் பொழுது அவைகள் சிலது அப்படியே கற்பனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆதர் கிளார்க் அவருடைய முதல்வர் அவர் ஒரு பத்திரிகையோடு வெளியிட்ட ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார். இந்த எப்படி அந்த தொலை தொடர்புகளை நாங்கள் செய்யலாம். அதாவது இந்த காந்த அலைகளால் தொலைத்தொடர்பு செய்யலாம். அவைகள் நேர்கோட்டில் தான் அந்த அலைகள் செல்லும்படி முடிய போகும். ஆனால் அந்த பூமி ஒரு உருண்டையாக இருப்பதால் ஒரு பக்கத்துக்கு செல்ல முடியாது. அவர் சொன்ன அந்த முதலாவது அவருடைய அந்த கருத்து வந்து நீங்கள் மீறி ஒரு செய்மதி அனுப்பினால் அது கூடாக வரலாம். அதை வைத்து ஒரு கன நாவல் எல்லாம் வெளியே ஒரு பிறகு வந்தது. அது நல்ல ஒரு அதாவது அறிவியல் வந்து ஒரு யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்தது. ஆனால் இப்படி பார்க்க போனால் பல கதைகள் நாங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அதில் எல்லாம் பெருசாக அந்த நாங்கள் நிற்கிற அறிவியல் அங்கே யதார்த்தத்தில் இல்லை. ஆனால் இந்த கதையாக சிவமணிய கதை வந்து இது வந்து கல்வி என்றதான் தலைப்பு. அந்த கதையின் பேர் லெனிமென்சன் எழுதியது. அந்த கதையில வந்து அவர் என்னென்னு பார்த்தா அது அந்த நாங்களோட கதைக்கிற அந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ வந்து எப்படி இந்த உலகத்தை ஆட்கொள்ள போகிறதுன்றதான் அது ஒரு உதாரணமாக எடுத்து கதைகளை கொண்டு செல்லுகிறார். அந்த கதை ஒரு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது தான் சொல்ல முடியும். அந்த கதையை வந்து ஏஐ என்ன செய்கிறதுனா அந்த மனிதர்களை அழிக்கிறது, அழித்து தானே அதை வந்து உலகத்தை ஆளப்போகுது. ஆனால் அந்த ஏஐ ஒரு வரிகளை கொண்டு வாங்க. அந்த ஏஐக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரப்படுது. இந்த ஏஐ வந்து அந்த இயந்திர மனிதர்கள் எல்லாம் இயக்குவது ஒரு சமீட்சை, அதாவது சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து அவர்களை இயக்க முடியும். அந்த மனிதர்களால் ஒரு பகுதி மக்களை
போக முடியவில்லை. ஏனென்றால் அந்த அவருடைய கதையில் அழகாக சொல்கிறேன், அதுக்கு ஒரு வரையறை கொண்டு வாங்க. என்னென்றால் அந்த மலையடிவாரத்தில் மலையடிவாரத்தில் இருக்கிற மக்களால் அவை அந்த இடத்துக்கு அந்த காந்தலைகள் செல்ல முடியாதபடியாக இந்த மலர்கள் அங்கு செல்ல முடியும். அப்போ அந்த உண்மையில் என்ன செய்கிறார்கள், என்ன செய்தோம்னா அதுக்கு அந்த இந்த மலர்களுக்கு போகிறதுக்காக இன்னும் ஒரு மலரை போன்ற ஒரு இயந்திரம் அதை கல்வி என்று பேரை சொல்லி உருவாக்கி கொண்டு வாங்க. அந்த கதை அந்த கல்வி அந்த மக்களை சென்றடைந்து அதனை வென்றாரா இல்லை இல்லையா என்பது அந்த கதையின் முடிவு. அதை நீங்களே ஒரு நன்றாக ஒரு விவரமாக எழுதப்பட்ட கதை. பழமையாக விஞ்ஞான கதைகள் என்றால் அந்த உங்களுக்கு அந்த சில இடங்களிலேயும் இந்த விளக்கம் தேவையில்லாமல் கட்டாயம் விளக்கம் தேவை. ஆனால் இந்த கதையிலே ஒரு இயல்பாகவே வெறும் விளக்கக்கூடிய முறையிலே ஒரு நேர்கோட்டில் எழுதப்பட்ட கதை வாசிப்பதற்கு நன்றாக இருக்கிறது. நீங்கள் வாய்ச்சதை பயன்படலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கதை நான் எடுக்கிறது இது ஒரு குடும்ப கதை என்று சொல்லலாம். கயல் என்ற கதை ஏகரனுடைய கதை. அந்த கதையின் தலைப்பு போரின் பின்விளைவுகள். அதாவது எங்களுடைய இல்லத்தில் நடந்த போராலே மக்களுக்கு ஏற்பட்ட தாக்கங்கள். இந்த தாக்கங்கள் மக்களை எப்படியெல்லாம் அவப்படிக்கிறது அந்த கதையின் முக்கிய நோக்கம். அதாவது ஒரு குடும்ப பெண், ஒரு தாய் குடும்பம் கனடாவுக்கு வருகிறார்கள். இங்கே தமையன் இருக்கிறார். ஆனால் அந்த குடும்பம் இந்த தமையனுடன் சரியாக கதைப்பதில்லை. அவர்கள் என்ன சொன்னாலும் அவருடைய ஏதோ செத்தோர் மாய்த்தான் அவருடைய செய்ய போகிறது. அவருக்கு புலங்குவேல் இன்னும் நடக்கிறது என்று உண்மையிலே அந்த பெண் அங்கே ஒரு ஒன்றில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ராணுவ அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இங்கே வரும் பொழுது இங்குள்ள சில அதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அவருக்கு அந்த நினைவுகள் அவர் வீட்டை விட்டு போகிற மாதிரி கடைசியாக ஒரு ஆஸ்பத்திரியில் தஞ்சம் அடைகிறார். அந்த கதையை எழுதிய முறை எங்களுடைய காலத்து நினைவுகளை மீண்டு கொண்டு வர மாதிரி கதையாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இந்த கதையை நீங்கள் வாசித்து சந்தேகப்படக்கூடிய ஒரு கதையில் தான் சொல்ல முடியும் என்கிறார். அவருடைய எழுத்தோற்றங்கள் அந்த ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கதைகள் அந்த முறை நன்றாக இருக்கிறது. அடுத்த கதை எல்லோருக்கும் தெரிந்த அந்த சோபா சக்தி அவர்கள் எழுதிய 3 குழந்தைகள். சுபாசக்தியின் கதைகள் உங்களுக்கு தெரியும். அவர் சில உண்மையான நினைவுகளையும் தொகுத்து அதை ஒரு நன்றாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். எல்லோரும் வாசிப்பார்கள். அந்த கதை கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆளுநர்களைத்தான் எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆனால் அந்த கதையில் நான் கண்ட ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சில வேளைகளில் குடும்ப முரண்பாடுகள், குடும்பத்துக்கு மேலதிகமான உறவுகள் அதுகளை கொண்டு வரலாம். அந்த கதைகளிலே அனைவாக இருக்கும். அதுவும் இந்த கதைகளே ஒரு பகுதியாக வருகிறது. அதை பற்றி நான் பெரிதாக கதைக்கு விரும்பினால் எல்லோருக்கும் தெரிந்த கருடிகள் அந்த கதையை அப்படியே விடுகிறேன். அந்த போக்குகள், கதைகள், முறைகள் எப்பொழுது ஒரு கவர்ச்சியாக இருக்கும். அந்த கதை வாசிப்பது சில வேளைகளுக்கு எல்லோருக்கும் அதை ஏற்புடைய கதையாக இருக்கும் தெரியாது. ஆனால் நன்றாக எழுதப்பட்ட ஒரு கதைகள் சொல்லி மற்றொரு இன்னொரு ஒரு அழகான கதை ஜேபடி. ஜேபடி என்று சொல்லுங்க பிக் பாக்கெட்டிங். யுவன் சந்திரசேகர் எழுதிய கதை ஒரு 4ஆம் எங்களுடைய வாழ்வில் நடக்கிற ஒரு கதையை வைத்து ஒரு சாதாரண உத்தியோகத்தர், ஒரு வங்கி உத்தியோகத்தர் தனது பேசை எப்படியெல்லாம் பறை கொடுத்து அதிலிருந்து தப்புவதற்கு இருக்கிற முறைகளை அந்த கதையிலேயே அழகாக ஒரு நகைச்சுவை தன்மையாக எழுதியிருக்கிறார். எந்த விதமான ஒரு புறப்படிக்கும் இல்லாமல் முதலாக தன்னுடைய பேசை எப்படி படி கொடுக்குறாங்க. ஒரு டிப்டாப்பாக இந்த மாதிரி இப்படி ஷர்ட்டில் அவங்களுக்கு போட்டுக்கொண்டு புகைகளை பேச வச்சு கொண்டு போய்க்கல அந்த பிக் பாக்கெட் காரன் அவருடைய பேசை படுத்து கொண்டு செல்லுறாங்க. அதுக்கு பிறகு ஷர்ட்டை வழியே கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவருடைய பாக்கெட் கையை வைக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அனுபவங்களே அந்த கதையிலே கொண்டு அதில் ஒரு அழகாக நடத்தி கொண்டு செல்கிற ஒரு நல்ல ஒரு கதை என்று நான் சொல்லுகிறேன். அது கருத்து அடுத்த கதை இது ஒரு நகைச்சுவை சார்ந்த கதைகளை என்னால் சொல்ல முடியும். என்றால் நிறை உறைந்த காலம் நெற்கொழுதாசன் எழுதிய கதை. இது ஒரு பரிசை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த கதாபாத்திரத்துக்கு தனக்கு ஏதோ ஒரு அந்தரங்கமான பிரச்சனை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக அவர் ஒரு கடையிலவே புத்தகத்தை தேடுறார். எங்கட எண்ணமெல்லாம் அவருக்கு அந்த பிரச்சனையும் இருக்குது அந்த மாதிரி தான் எங்கட எண்ணமெல்லாம் போகிறது. ஆனால் அது தனக்கு ஒரு அந்தரமான பிரச்சனை இருந்துச்சு. புத்தகங்களை தேடி அதை பற்றி ஏதாவது அறிவு எடுத்து இந்த மாதிரி அந்த வருத்தத்திலிருந்து தான் வெளியே வரலாம் என்றுதான் அந்த கதையை நகைச்சுவை எழுதி கொண்டு போய் அதுக்குரிய இந்த மாதிரி அதிலிருந்து வெளியில் வரலாம்னு சொல்கிறேன். அதில் வரைக்கும்
நாங்கள் நாளாந்தம் கண்டுபிடிக்கிற காணுகிற காட்சிகள் தான் எப்பொழுதும் நாங்கள் இந்த ஏதாவது எங்களுக்கு இன்டர்நெட்டில் ஒன்று தேட வடிக்கிட்டோம்னா நாங்கள் தேடினதை விட வேறு விஷயங்கள்லாம் கூட வரும். கடைசியாக இருக்க விக்ரமாய் தான் இருப்போம். ஒரு யூடியூப்ல நீங்கள் ஒரு சாதனம் தேடினா நீங்கள் கடைசியாக உங்களுக்கு தேவையான வராது, வேறு இன்னும் அதுக்கு மேலதிகமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு 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 நகைச்சுவையோடு எழுதப்பட்ட ஒரு கதை ஒரு வாசிப்பதற்கு கூட நன்றாக இருக்கும். வாசித்து அதை நீங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். அதை விட இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கதையை சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன் நினைக்கிறேன். இந்த கதை வந்து ஒரு கல்லூரியிலே நடைபெறுகிற கதை. அதாவது அந்த நீங்கள் வச்சுக்கின்ற அந்த ஆருடைய கதை என்று சொல்லலாம். அதே மாதிரி கதைகள், அந்த கல்லூரி கதைகள் ஆங்கிலத்திலே பேசுகிற கதைகளை தான் அந்த காலத்திலே அப்படி கதைகளை நான் கண்டுக்கிறோம். அந்த கதை அந்த பாணியில் எழுதப்பட்ட கதை ஒன்று தான் இந்த கதை. அது ஒரு 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 என்னென்றால் இன்றைய சமுதாயம் இன்றைய ஆட்கள் வந்து சரியான வித்தியாசம். எங்களோட நோக்கம் எல்லாம் குடும்பம், அதுகள் அந்த உறவுகள் இருக்கும். ஆனால் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்கள், இந்த மரங்கள், பூச்சிகள், அதுகளை இந்த மாதிரி நாங்கள் கவனிக்கணும். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அதில் தான் இருக்கும். அந்த அதை வைத்துத்தான் இந்த கதை எழுதப்பட்டு ஒரு வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிற கதை ஒன்று. இதோட நான் பேச்சை முடிக்கலாம் நினைக்கிறேன். பற்றி பேசுவதற்கு பலர் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இதெல்லாம் என்னுடைய சொந்த பார்வையில் சொல்லப்பட்ட விடயங்கள். சிலர் கேட்கக்கூடிய இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு வாசகராக நான் எதிர்பார்ப்பதெல்லாம் கதை என்றால் கதையிலே ஒரு நல்ல முடிவு இருக்க வேண்டும். நீங்கள் அதை விட்டு சில கதைகள் இப்போது நாங்கள் பார்க்குற கதைகள்லாம் புது புத்தி என்று சொல்லிப்பட்டு தொங்கிக் கொண்டு நிற்கும். அது வாசகம் தான் கண்டுபிடிக்கணும் முடிவு இருக்கா இல்லையான்னு. அது சில விட எழுத்தாளர் அதிலே ஒரு வெற்றியை கண்டிருக்கலாம். இருந்தால் வாசகரை நான் சிந்திக்க பண்ணுறேன். ஆனால் எழுத்தாளர் வாசகரை வந்து நான் அந்த கதைக்கு ஒரு முடிவை தேடி அதுக்காக தான் கதை வாசிக்க வந்தேன். அவருக்கு நீங்கள் ஒரு சோகமான முடிவு, ஒரு நல்ல முடிவு, ஒரு முன்னேற்றமான இதையோ புத்தகத்தான் கதைகள் நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த பேச்சுக்கு அந்த செல்வர்கள் நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி அஞ்சலி மனோகரன். இந்த உரை நிகழ்த்துபவர்களில் ஔவை அவர்களும் இணைந்து கொள்கின்றார். அவரையும் இந்த மேடையில் அங்கு இருக்குமாறு அழைக்கின்றேன். உரையாளர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள் உங்கள் உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சிறுகதைகள் காலமிதழில் வந்த சிறுகதையின் அந்த உள்ளிருப்புகளை பகிர்ந்திருந்தார் எங்களோடு. அவர் அந்த கதைகளின் முடிவுகள் எப்படி அமைய வேண்டும் என்று தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருந்தார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்து எங்களோடு மருத்துவர் போல் ஜோசப் அவர்கள் பேச இருக்கிறார். இவர் சமூக செயற்பாட்டாளர், கவிஞர், பேச்சாளர் என பன்முக ஆளுமை கொண்டவர்.